பெண் போலீசார் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க திருச்சி மகளிர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் 24 மணி நேரத்திற்குள் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் 3 முறை அவரை சென்று பார்வையிடலாம் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். சவுக்கு சங்கரை முன்பே போலீஸ் கோவையிலிருந்து திருச்சியில் வரும்போது தாக்கப்பட்டு அது நீதிமன்றத்தை விசாரித்து அது உண்மைத்தன்மை அறியும் வரை போலீஸ் காவல் கொடுக்க வேண்டாம் என்றும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்றும் சவுக்கு சங்கர் என கட்சிக்காரர் தெரிவித்தபடி அதன் அடிப்படையில் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். பல்வேறு முன்தீர்ப்பு கொடுத்தோம். அதை பரிசீலனை செய்து கடும் கட்டுப்பாட்டுகளோடு மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை போலீஸ் காவலில் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்துக்குள் 3 முறை வழக்கறிஞர் சென்று அவரை பார்வையிடலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மணல் ரீதியாகவோ ஏதோ துன்புறுத்தப்பட்டால் அதற்கு கஸ்டடி எடுத்து செல்லும் ஆபீசரே முழு பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று கஸ்டடி போறாங்க. மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்படும் சலுகைகள் குறித்த தகவல்களை SMS மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்புவதற்காகவே தொலைபேசி எண் உறுதி செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். MS தளத்தில் மாணவர்களின் செல்போன் எண்களை உறுதி செய்வதற்காக பெற்றோரிடம் OTP கேட்கும்போது மோசடி செய்யும் நோக்கில் பேசுகின்றனர் என நினைத்து OTP எண்களை சொல்ல முடியாது என பெற்றோர் மறுப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்திருந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா வரும் 23ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளதை அடுத்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி மகாதேவன் பொறுப்பேற்க உள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை ராகிங் செய்த புகாரில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவக் கல்லூரி ராகிங் கமிட்டி விசாரணை நடத்தியதில் ராகிங் நடந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். கம்போடியா நாட்டின் பழமையான கோயில்களில் தமிழக கட்டிடக்கலையின் தாக்கம் தென்படுவதை விளக்கும் விதமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரெஞ்சு கலாச்சார மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். சோழர்களின் படையெடுப்புக்கு முன்பே தமிழகத்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததாகவும் அதனால்தான் இங்குள்ள கடவுள் சிலைகளைப் போல் அங்கும் சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் 85,23,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இது தவிர 370 கிராம் தங்க நகைகளும் 3.5 கிலோ வெள்ளிப் பொருட்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது படகு எஞ்சின் பழுதானதால் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டம் மாதங்கல் கடற்பகுதியில் தஞ்சமடைந்தனர். அவர்கள் 3வரையும் கைது செய்த இளவாலை போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களில் சிறுத்தை ஒன்று ஆடுகளை வேட்டையாடி வருவதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர். மோப்பநாய் உதவியுடன் சிறுத்தை சென்ற வழித்தடத்தை கண்டுபிடித்த வனத்துறையினர் அது பதுங்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் கூண்டு வைத்து பிடிக்க திட்டமிட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் போளையம்பள்ளி கிராமத்தில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் நடைபெற்று வரும் மது விற்பனையை போலீசார் தடுத்து நிறுத்த தவறிவிட்டதாக கூறி கிராம மக்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற போலீசாரிடம் கள்ளச்சந்தையில் மது விற்கும் சபரி என்பவர் ஊரே வந்து எதிர்த்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். சபரி தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அவனது தாய், தந்தை மற்றும் தம்பியை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் கள்ளச்சாவியை போட்டு திறந்து வெகு சுலபமாக திருடிச் சென்றார். CCTV காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் மதி என்பவர் 2014 முதல் வளர்த்து வந்த செல்ல நாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததை அடுத்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி மனிதர்களுக்கு செய்வதைப் போலவே இறுதிச் சடங்குகளை செய்து வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்துள்ளார்.
ராம்போ என்று பெயரிடப்பட்ட அந்த நாயின் ஆன்மா சாந்தி அடைய புரோகிதரை வைத்து ஈம காரியங்களையும் அவர் நடத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் இயங்கி வரும் சில தனியார் மருத்துவமனைகள் உளுந்தூர்பேட்டை சேலம் நெடுஞ்சாலை ஓரத்தில் மருத்துவ கழிவுகளை இரவில் கொட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. அவ்வழியாக செல்வோருக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அழித்திட நகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நிலையப்பட்டி கிராமத்தில் 718 ஏக்கர் நிலம் தனக்கே சொந்தம் என்று தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கால் அங்கு வயலோக முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவுக்கான பூ எடுக்கும் நிகழ்ச்சிக்கு வட்டாட்சியர் 145 தடை உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து நிலையப்பட்டியில் கிராம மக்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் வழக்கமான இடத்திலேயே பூ எடுக்கலாம் என்று வட்டாட்சியர் அனுமதி அளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். டாஸ்மாகிலிருந்து மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து கிராமத்து சந்துக்கடையில் விற்கும் நபரால் தங்கள் ஊரில் சிறுவர்களுக்கு கூட மது பழக்கம் ஏற்படுவதாக கூறி தருமபுரி மாவட்டம் போளையம்பள்ளி கிராம மக்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன்பாக போராட்டம் நடத்தினர். அப்போது மது விற்கும் நபர் ஆட்கள் சிலரை அனுப்பி தங்களை மிரட்டியதாக கூறி போராட்டம் நடத்தியவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அரூர் காரிமங்கலம் பிரதான சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீட்டுக்கு தெரியாமல் விடுமுறை எடுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் சென்னையில் முதல் முறையாக கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஸ்கூல் சயின்ஸ் வாய்ஸ் ஸ்னாப் என்ற புதிய செயலியின் பயன்பாட்டை பெற்றோர் முன்னிலையில் பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் கோபிதாஸ் தொடங்கி வைத்தார். மாணவர்களின் வருகை, சிறப்பு வகுப்புகள் உள்ளிட்ட தகவல்களை ஒரே நேரத்தில் அனைத்து மாணவர்களின் பெற்றோருக்கும் தெரிவிக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சேலம் பூலாவாரி முனியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் மாடுபிடி வீரர்களிடம் பிடி கொடுக்காமல் துள்ளி குதித்து ஓடியதை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு சென்சார் கொண்டு வர வேண்டும் என்று திரைப்பட இயக்குனர் RV உதயகுமார் கூறினார். சென்னையில் பகலறியான் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், ஆபாசமான ரீல்ஸுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்றார். இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு இது கொண்டு வரணும், சென்சார் கொண்டு வரணும். பயங்கரமாக ஆடுறாங்க. அது வேற பார்த்துட்டே இருக்கணும். வேற திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு என்னங்கடா டே. அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும்? ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும்.